வணக்கம் நண்பர்களே. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping app is one of the online shopping app. This video is sponsored by BuyMode shopping app. வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவிலே நாம் காண இருப்பது என்னவென்றால், இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா இன்றைக்கி அவரை பற்றி பேசாத ஊடகங்களே இல்லை அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு என்ன காரணம் அப்படின்னா, அவர் உலக அளவில் போயிட்டு லண்டன் மாநகரத்தில் சிம்பொனி இசைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டை அவருக்கு உலக அரங்கில் கொடுத்துருக்கு. இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமை சேர்த்துருக்கார். அவரை மாதிரி ஆசியாவிலே யாரும் செய்யலைங்கிறாங்க. அப்போ பீத்தோவன், மொசாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய வரிசையில் இவரும் இடம்பெற்றிருக்கார். அப்படிங்கிறது எவ்வளோ ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது, பார்த்துக்கோங்க. அவர் இப்போ சமீபமாக நிறைய ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கார். இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க, இளையராஜா தலைக்கணம் பிடித்தவர், அவர் எந்த கேள்வி கேட்டாலும் குதர்க்கமாக பதில் சொல்வார், அவருக்கு ரொம்ப கர்வம் அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பேட்டிகள்லாம் நீங்கள் பாருங்களேன், அவர் எல்லா சேனல்லையுமே கொடுத்துருக்குறாரு. இப்போ கிட்டத்தட்ட எல்லாம் சாதாரணமாக இல்லை, எல்லாம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த மாதிரி அவருடைய பேட்டிகள் போகுது. ரொம்ப அற்புதமான பேச்சு, மிக அருமையான பேச்சு. இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்குற விதத்தை பொறுத்து தான் பதில் வரும், யாருக்கிட்டே இருந்தாலும். அப்போ நல்ல கேள்விகள் கேட்டால் நல்ல பதில் அவர் சொல்கிறார். அப்போ அவர்கிட்ட குதர்க்கமான கேள்விகள் கேட்டால் குதர்க்கமான பதில் தான் சொல்லுவாங்க, யாராக இருந்தாலும். அப்போ அவர் மட்டும் இல்லையே, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதை வச்சுக்கிட்டு வேண்டாத விதண்டாவாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு விதண்டாவாத பதிலை வாங்கிக்கிட்டு அவர் அப்படி இப்படி இப்படி சொல்லி இந்த மீடியாக்கள் அவரை பற்றி தவறாக ஒரு 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 கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தாங்க. இப்போ சமீபத்திய பேட்டிகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு, அதுவும் ரொம்ப ஞானி அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பேச்சு. அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக விஷயங்கள் மிக அற்புதமாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு பேச்சு. அதுவும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கெல்லாம் புதிய புதிய விளக்கங்கள் கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா குறளுக்கு 7 சீர் தேவையில்லைங்கிறார். அது போதும் 3 சீரில் முடிச்சிடலாம், கற்க கசடரை முடிஞ்சு போச்சு, நான் அதை கற்றபின் நிற்காதற்காக தேவையில்லைங்கிறார். கற்க கசடரை கட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவருடைய அந்த சொல்லாடல்கள், அந்த அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த என்ன சொல்ல வர்றது பொருள், அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்போ என்ன அவர் மிகப்பெரிய அளவில் நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்காருங்கிறதுலேருந்து தெரியுது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு இசையை தவிர வேறு எதுவும் தெரியும். அவருக்கு அற்புதமாக தெரியுது, நிறைய வெண்பாக்கள் எழுதியிருக்கிறாராம். அப்போ அப்படிங்கும்போது அவருடைய அறிவுங்கிறது மிக மெச்சத்தக்க ஒரு வகையில் இருக்குது. அவரை பேட்டி எடுக்கிறவங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, எந்த மாதிரி துணியில் கேட்குறாங்க, அதுக்கு தகுந்த பதிலை சொல்கிறார், அவ்வளோதான். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஞாபக சக்தியெலாம் பாராட்டியே தீரணும். எப்போ சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் அந்த ஊர் பேர்லேருந்து, அந்த ஏரியா பேர்லேருந்து, அந்த நபர்னுடைய அந்த அந்த கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு சந்தித்த நபருடைய பேர் முதல் கொண்டு அற்புதமாக சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. அவரை நம்ம தமிழக அரசு இப்போ விழா எடுத்து பாராட்ட போகிறாங்க. அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்க அதிகபட்சமாக பாரத ரத்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம இளையராஜா வாழும் காலத்தில் நாமளும் வாழ்கிறோங்கிறதே ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு நம்மலாம் ஒரு கர்வம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவருடைய புகழ் இன்னும் பெருசாக பெரிய அளவில் வரணும்னு வேண்டுகிறோம். நன்றி.